மற்றவங்க சாவு வந்து நம்ம தெய்வம் மாரி நம்மளை நினைக்கிறோம். அதுமாரி நாங்கள் யாருக்கும் இன்னும் அந்தமாரி பண்ணது இல்லை. கைப்பு மந்திரம் பண்ணி கூட எடுத்துன்னு வருவாங்க, உள்ளே போகணும்னு சொல்லுவாங்க. அதை விட நாங்கள் போட மாட்டோம். நாங்கள் அந்த ஆவி எங்களுக்கு ஆச்சுன்னா எங்களுக்கு தானே நாங்கள் கஷ்டம். அதெல்லாம் யாருக்குமே நாங்கள் அந்த கைப்பு பண்ணது யாருக்குமே நாங்கள் பண்ண மாட்டோம். கோடீஸ்வரனா ஒருத்தர் இருக்கானுங்க, என்னென்னா ஆடுவானுங்க, பணம் வச்சுன்னு ஆடுவானுங்க. லாஸ்ட்டில் பாரு செத்தோன்னே இந்த சாம்பிள் தான் அவனுங்களுக்குலாம் என்னென்னா பண்ணுவாங்க, என்னென்ன செய்வானுங்க, என்ன செய்ய முடியும். லாஸ்ட்டில் பார்த்தா இந்த சாம்பிள் தான், எலும்போட சாம்பிள் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ போட்டிகள் ஆமாம், போட்டுமே அவன் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், என்னென்ன அவன் செத்துட்டேன்னா லாஸ்ட்டாக இதுதான் பவுட்ரு தான். எவ்வளோ வருஷமான அந்த ஃபீல்டில் வந்து 20 வருஷம் மேலே தான் இருக்கும். 20 வருஷத்துக்கு மூளை ஒருத்தன் ஸ்லாட்டில் அங்கே வந்து குவி வெட்டுவேன், கட்டு வெட்டி பாடிலாம் கொடுத்துவேன். அப்புறமா தான் அது ஓப்பன் ஆகும்போது நான் வந்து ஒரு 15 வருஷமாக இங்கே இந்த பாடி இருக்குது. எப்போ அந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க? வந்து நான் 3வது படித்தேன், அப்போயே குவி வெட்டு ஸ்லாட்டில் பாடி அந்த கட்டை வெட்டிருந்தாங்க வச்சுருந்தேன். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு முறையில் நாங்கள் கூப்பிட்டான் வேலைக்கு. அப்போ தான் 15 வருஷமாக நான் வந்தேன். இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ளவங்க இந்த வேலை பார்த்துருக்காங்களா இல்லை நீங்கள் தான் முதல்? நாங்கள் தான் பார்த்துருக்கோம். அந்த டைமில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல, அப்போ கஷ்டம் வீட்டில் அம்மா அப்பா அப்புறம் சுராட்டில் வந்து குவிலாம் வைக்கணும். அது படிப்பு ஏறல, அப்படியே சுராட்டில் இருந்துட்டேன் வாழ்க்கையில். ஃபேமிலியெலாம் என்ன பண்ணாங்க? செட்டப் பண்ண மாட்டாங்க கொஞ்சம். அம்மா தான் அது கொஞ்சம் வந்து தான் வேலையை பார்த்து தான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மதிக்கிறாங்க. இப்போ நம்ம பாடியெல்லாம் இது தான் மதிய மாட்டாங்க கொஞ்சம் பேர். அந்த டைமில் உங்கள் நண்பர்கள்லாம் என்னப்பா இப்படி பிணங்களை எரிக்க போகுது? இல்லை, அவங்களும் பாடி எரிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் யாருமே அவனுங்க பாடி எரிதான் ஃபுல்லாக வேலை. ஊர் மக்களாக இருக்கட்டும், மற்றவங்க உங்களோட பார்வை என்னவா இருக்குது? என்ன செய்ய முடியும், பார்வையெல்லாம் அவங்க பார்த்தோன்னா நம்ம வேலைக்கு ஆகுது இல்லை. நம்ம போயிட்டு நம்ம வேலையை தூண்டிட்டு தான் நம்ம பார்க்கணும், நம்ம பசி. அதாவது தான் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்.